ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம தேவையான அளவு உப்பை எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டால் தான் அது மீனில் நல்லா பிடிக்கும், அதனால தான். அப்புறம் இன்னொரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம லேசாக ஒரு சுற்றிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த தேங்காய் கூட சின்ன உள்ளி, பூண்டு இதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அதோட வத்தல் பொடி, மல்லிப்பொடி சேர்த்து அதையும் அரைச்சிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து ஊற போட்டு வச்சுக்கோங்க. இப்போது மீன் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம உப்பு போட்டு வச்ச மீனில் 2 மிளகாய், தக்காளி சேர்த்துக்கோங்க. அதோடு நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுதையும் எடுத்து சேர்த்துக்கோங்க. அந்த பாத்திரத்தையும் அதில் தண்ணி லேசாக ஆட் பண்ணி அதையும் ஊற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த புளி கரைசலையும் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கையாலேயே நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குழம்ப வச்சிடலாம். இது நம்ம கரண்டியை ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க அடுப்பில் வச்சதுக்கப்புறம், ஏன்னா மீன் உடைய சான்ஸ் இருக்குது. தேவையான அளவு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 20 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுறலாம். இப்போது மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது கூட வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் கருவேப்பிலை சேர்த்தா ரொம்ப மணமாக சூப்பராக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் யூஸ் பண்ணல. மீன் குழம்பு ரெடி.